வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ்நாடு போஸ்டல் கார்னர். நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸ் கைட் பார்ட் 1 பற்றி பார்த்துட்ருக்கோங்க. அதில் வந்து அஃபிஷியல் போஸ்டல் ஆர்டிகல்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூட்டி வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் 206 டூர் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் ஹை ஆஃபீஸர்ஸ் என்டைட்டில் டு ஸ்பெஷல் பேக்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டூர் ப்ரோக்ராம் இது பண்ணுற ஹை ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த ஸ்பெஷல் பேக் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் இல்லைங்களா, அது வந்து எந்தெந்த ஹை ஆஃபீஸர்ஸ் அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம் பாருங்கள். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலாம் போட்டிருக்காங்க. டு எனேபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் டு பி மேட் ஃபார் த டெலிவரி ஆஃப் அன் ஆஃபீஸர்ஸ் கேம்ப் கரஸ்பாண்டன்ஸ், இட் இஸ் எசென்ஷியல் தட் ஹீ ஷுட் கிவ் தட் போஸ்ட் ஆஃபீஸ் டைம்லி அண்ட் எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் ஆஸ் டு ஹிஸ் மூவ்மெண்ட்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச்மெண்ட் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் இல்லைங்களா, அதாவது அவங்க எங்கே கேம்புக்கு போனாலும் அவங்களுக்கான லெட்டர் வந்து நம்ம அவங்க இடத்துல போய் டெலிவரி பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம ப்ராப்பராக பண்ணி கொடுக்கணுன்னா அவங்க என்ன பண்ணணும்னா, அவங்க இட் இஸ் எசென்ஷியல்னு சொல்லிட்டாங்க. அவங்களோட பார்ட்டில் இது கண்டிப்பாக பண்ணி ஆகணும். என்ன பண்ணணும்னா, போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து கரெக்டாக ஆன் டைமுக்கு எக்ஸாக்டான இன்ஃபர்மேஷன், எந்த டேட்டில் எங்கே இருப்பாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அவங்க ப்ரேயராக முன்னாடியே அட்வான்ஸாக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, திஸ் இன்ஃபர்மேஷன் ஷுட் பி ஃபர்னிஷ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் அ டூர் ப்ரோக்ராம் ஷோயிங் அந்த டூர் ப்ரோக்ராமுக்குன்னு ஒரு ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்மில் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்ன இருக்கணும்னா, டேட்டு வித் டைம்ஸு on which the officer will start from and arrive at each place to be visited, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு, அங்கேருந்து எங்கே அரைவ் ஆகுறாரு, எங்கே போய் எந்த பிளேஸ்க்கு போகிறாரு, the route to be followed, எந்த ரூட்டில் போகிறாரு, the halls to be made, எங்கே போய் ஸ்டே பண்ணுறாரு, and how the several journey will be performed. ஒரு 2-3 இப்போ ஒரே நாளில் வந்து 2-3 இடத்துக்கு போகிறாரு. இப்போ ஒரே ட்ரிப்பாக ஒரு 15 days ட்ரிப்பு பிளான் பண்ணுறாங்க. அதில் 15 நாளில் 6 நாள் இந்த வேறு ஊருக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். அதெல்லாம் எக்ஸாக்டான இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. வெதர் பை ரெகுலர் ஆர் ஸ்பெஷல் ட்ரெயின், பை ஸ்டீமர் ஆர் போட், பை கேரேஜ், எதில் போகிறாங்கன்றது முதற்கொண்டு ஃபுல்லாக எக்ஸாக்டான இன்ஃபர்மேஷன் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அவங்க கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க ப்ராப்பராக கொடுத்தாங்கன்னா நம்ம அந்த ஃபெசிலிட்டியை அவங்களுக்கு பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. த டூர் ப்ரோக்ராம் ஷுட் ஆல்சோ ஷோ வெதர் routing of all camp articles through post and closing of special bags containing such camp articles is desired. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டூர் ப்ரோக்ராமில் வந்து அவங்க கொடுக்குற டூர் ப்ரோக்ராமில் இன்னொன்று அவங்க ஆட் பண்ணி கொடுக்கணும். என்னென்னா, ரூட்டிங் ஆஃப் ஆல் கேம்ப் ஆர்டிகல்ஸ், எந்த டேட்டில் நான் இங்கே இருப்பேன், இந்த ரூட்டில் எனக்கு வர போஸ்ட்டாக இந்த ரூட்டில் தான் நாங்கள் போகிறோம், அந்த ரூட்டில் இருக்க ஆர்எம்எஸ் மூலிமா எங்களுக்கு டெலிவரி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி அந்த கேம்ப் ஆர்டிகல்ஸ்க்கான ரூட்டும் அவங்களே சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ளோசிங் ஆஃப் ஸ்பெஷல் பேக்ஸ் கண்டெய்னிங் சச் கேம்ப் ஆர்டிகல்ஸ் இஸ் டிசையர்டு, அந்த ஸ்பெஷல் பேக் க்ளோஸ் பண்ணுறதை பற்றினதும் அவங்களுக்கு இருந்தால் அந்த விருப்பம் அது சம்மந்தமான இருந்ததாலும் அந்த ரூட்டிங் அது எல்லாமே வந்து நமக்கு டீட்டெயில்டான ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுத்துடணும்னு சொன்னாங்க. கன்வேயன்ஸ் ஆஃப் கேம்ப் பேக்ஸ் ஃப்ரம் த செக்ரட்டரியேட் டு ஹை ஆஃபீஸர் இன் கேம்ப் அண்ட் வைஸ் வர்ஸா ஆர் ரெக்கவர்ட். ஓகேங்களா, அந்த கேம்ப் பேக் கன்வே பண்ணுறாங்க இல்லைங்களா, நம்ம கேம்ப் பேக்கு ஸ்பெஷல் பேக்கு கேம்ப் ஆர்டிகல்ஸ்னால் என்னென்ன டிஃப்ரென்ஸ்லாம் முன்னே பார்த்துட்டோம். அந்த கேம்ப் பேக் சம்மந்தமான டீட்டெயில்ஸும் நம்மகிட்ட கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிங்க. இந்த பாயிண்ட் இதுக்கு முன்னாடி சொன்ன பாயிண்ட்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்க போகிறது இல்லை, இது வரைக்கும் கேட்டதில்லை. ஆனால் ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோம். ஓகேங்களா, எல்லாமே நம்ம படிக்கணும், எதையும் விட்டு வச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக வீடியோவில் சொல்லிட்டோம். The following table shows the high officers entitled to the privilege of the special bag and camp bag. இந்த ஸ்பெஷல் பேக் கேம்ப் பேக் ஃபெசிலிட்டியை எந்தெந்த ஆஃபீஸர் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அந்த ஹை ஆஃபீஸர்ஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா, யார் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அவங்க யார்கிட்ட ரிப்போர்ட் கொடுக்கணும். இந்த நம்ம டூர் ப்ரோக்ராம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது யார்கிட்ட கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட்டு, பிரைம் மினிஸ்டர் அண்ட் மினிஸ்டர்ஸ், அதாவது குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அவரோட அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள், இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா டிஜி போஸ்ட், அவங்கக்கிட்ட வந்து டூர் ப்ரோக்ராமை ஃபர்னிஷ் பண்ணணும், கொடுக்கணும். கவர்னர்ஸ், அந்தந்த ஸ்டேட்டோட கவர்னர்ஸ் வந்து அந்தந்த சர்க்கிள் ஹெட்டுக்கிட்ட கொடுக்கணும். டிஜி, நம்ம டிபார்ட்மெண்ட்டோட டிஜி வந்து எல்லா ஹெட் ஆஃப் த சர்க்கிளுக்கும் அவங்களோட டூர் ப்ரோக்ராமை ஃபர்னிஷ் பண்ணணும். அப்படின்னா தான் அந்த கேம்ப் ஆர்டிகல்ஸ் கேம்ப் பேக்கை வந்து நம்ம அந்த ஃபெசிலிட்டியை அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறது அவங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, த டூர் ப்ரோக்ராம் ஷுட் பி ஃபர்னிஷ்ட் வெல் இன் அட்வான்ஸ் ஆஃப் த டேட் ஆன் விச் த டூர் இஸ் டு கமெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷுட் அட் த சேம் டைம் பி இஷ்யூட் டு கரஸ்பாண்டன்ஸ் as to how letter intended for delivery on tour are to be addressed. அதாவது பார்த்திங்கன்னா, அந்த டூர் ப்ரோக்ராம் வந்து நமக்கு அட்வான்ஸாகவே கொடுத்துடணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் டூர் இந்த டேட்டில் வெளியே போகிறீங்கன்னா அதுக்கு ப்ரையராக கொஞ்சம் அட்வான்ஸாக எங்களுக்கு அந்த ரிப்போர்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் பி இஷ்யூட் டு கரஸ்பாண்டன்ஸ் as to how letter intended for delivery and to be addressed. அந்த டெலிவரிக்கு வர லெட்டர் வந்து எப்படி நம்ம அட்ரஸ் பண்ணணும், எப்படி எடுத்துகிட்டு வரணும், அந்த பர்டிகுலர்ஸ் முதல்ல நம்ம கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. In the event of any alteration being subsequently made in the tour program, the earliest possible information with details should be given to the postal authority to whom the tour program was originally furnished. அதாவது நீங்கள் கொடுக்குற டூர் ப்ரோக்ராமில் ஃபர்தராக
டூர் ப்ரோக்ராம் கொடுத்துட்டு நீங்கள் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எதை ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா அதை வந்து நீங்கள் யார்கிட்ட வந்து அந்த ஒரிஜினலாக அந்த டூர் ப்ரோக்ராம் கொடுத்தீங்களோ அவங்கக்கிட்ட அந்த ஆல்ட்ரேஷன்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஏர்லிஸ்ட் பாசிபிள் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் 207 ஆர்டிகல்ஸ் ஃபார் பர்சன்ஸ் அக்கம்பனிங் ஹை ஆஃபீஸர் ஆன் டூர். பர்சன்ஸ் அக்கம்பனிங் ஹை ஆஃபீஸர்ஸ் ஆன் டூர்னால் அந்த ஹை ஆஃபீஸர்ஸ் கூட யாராவது பர்சன்ஸ் போகிறாங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கான ஃபெசிலிட்டி நம்ம என்ன பண்ணி கொடுப்போம்னு சொல்லி பார்க்குறாங்க. அதாவது ஹை ஆஃபீஸர்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம அந்த ஃபெசிலிட்டி கொடுக்குறோம். அவங்க கூட அக்கம்பனிங் பர்சன்ஸ் அக்கம்பனிங் தம்னா அவங்க கூட போகிறாங்க இல்லைங்களா, ஒரு சில ஆஃபீஸர்ஸ் அவங்க மட்டும் தனியாக போவாங்க. ஹை ஆஃபீஸர்ஸ் போகிறாங்கன்னா அவங்க கூட நிறைய ஆஃபீஸர்ஸ் கூட போவாங்க. அவங்களுக்கு நம்ம ஃபெசிலிட்டி என்ன பண்ணி கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. With the tour program may also be furnished at the option of high officer concerned a list of the persons comprising his tour party. அந்த ஹை ஆஃபீஸரோட விருப்பத்தின் பேரில் அட் த ஆப்ஷன் ஆஃப் ஹை ஆஃபீஸர் அவர் விருப்பப்பட்டார்னா அந்த டூர் ப்ரோக்ராம் கூடவே அவங்க லிஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் கம்ப்ரைசிங் இஸ் டூர் பார்ட்டி, அந்த லிஸ்ட் ஆஃப் பர்சன்ஸ் யாரெல்லாம் அவர் கூட டூர் வராங்க அப்படின்ற டீட்டெயிலும் அவர் விருப்பப்பட்டால் கொடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. தி போஸ்ட் ஆஃபீஸ் however does not recognize the right of such persons to the privilege extended to the high officers in question, nor does it make any special arrangement in respect of their correspondence through all letters etc. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நம்ம கொடுத்துடலான்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா, அதனால் வந்து நம்ம அவங்களோட ப்ரிவிலேஜ் அவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆனதாக நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணல. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஹை ஆஃபீஸர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ப்ரிவிலேஜ் நம்ம கொடுத்துருக்குறோம், நீங்கள் எங்கே போனாலும் நாங்கள் வந்து டெலிவரி பண்ணுறோன்னு. ஆனால் இப்போ வந்து அந்த டூர் ப்ரோக்ராமில் வந்து நம்ம அடிஷ்னலாக அவங்க கூட யார் போகிறாங்கன்ற லிஸ்ட்டும் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா. அப்படி நம்ம லிஸ்ட்டு கொடுத்துருக்கோன்னு நம்ம சொல்லிட்டதுனால நம்ம வந்து அவங்க கூட வரவங்களுக்கு நம்ம அந்த ப்ரிவிலேஜை கொடுக்குறோம், அவங்களோட லெட்டரும் டெலிவரி பண்ணி போகிறோம் அப்படின்னு நம்ம எந்த இடத்துலையும் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் சென்ட் கேர் ஆஃப் ஹை ஆஃபீஸர் ஆர் டீல்டு வித் இன் த சேம் வே ஆஸ் கரஸ்பாண்டன்ஸ் ஃபார் த லெட்டர். ஒருவேளை கேர் ஆஃப் ஹை ஆஃபீஸர்னு போட்டிருக்காங்கன்னு வச்சிங்களேன், இப்போ யாரோ ஒரு ஆஃபீஸர் போகிறாங்க, குமார்னு ஒரு ஆஃபீஸர் போகிறாங்கன்னா குமார் கேர் ஆஃப் கவர்னர்ஸ் கேம்ப் தமிழ்நாடு அப்படின்னு போடுறாங்க. அது மாதிரி வந்துச்சுன்னா அந்த கேர் ஆஃப் ஹை ஆஃபீஸர் கேர் ஆஃப் போட்டு அந்த ஹை ஆஃபீஸர் பேர் போட்டு கீழே கேம்ப்புன்னு போட்டு வந்துச்சுன்னா அந்த ஆர்டிகல் வேணால் நம்ம வந்து அந்த லேட்டர் கரஸ்பாண்டன்ஸ் ஆஃப் ஃபார் த லேட்டரை நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ரெண்டாவதாக யாரை பேசுகிறோமோ அவங்கள தான் லேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல நம்ம ஆஃபீஸர் பற்றி பேசியிருக்கோம். ஆஃபீஸரோட லெட்டரை எப்படி நம்ம டீல் பண்ணுவோம் அதே மாதிரி டீல் பண்ணுவோம், எந்த இடத்துல கேர் ஆஃப்னு போட்டு வந்தால் மட்டும். ஓகேங்களா. அடுத்து, so far as the post office is concerned, it is immaterial whether the addressee of an article directed camp is not with the high officer who sit BS, as the article will be disposed of in accordance with that address. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, the addressee of an article directed camp is not with the high officer. அதாவது பார்த்திங்கன்னா அந்த டூர் ப்ரோக்ராம் கூட போகிறாங்க இல்லைங்களா, அந்த பர்சன்ஸ் வந்து கேம்ப்புன்னு சொல்லி அட்ரஸ் பண்ணிட்டாங்க, நாட் வித் த ஹை ஆஃபீஸர். அவங்களுக்கு வர லெட்ரு வந்து கேம்ப்புன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம சொன்ன மாதிரி கேர் ஆஃப் கவர்னர் அப்படின்னு சொல்லி கீழே வந்து கவர்னர்ஸ் கேம்ப் அப்படின்னு வந்துருச்சு. ஆனால் அவர் வந்து ஹை ஆஃபீஸர் கூட இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆர்டிகல் வில் பி டிஸ்போஸ்ட் ஆஃப் இன் அக்கார்டன்ஸ் வித் தட் அட்ரஸ். அவங்க என்ன அட்ரஸோ அந்த அட்ரஸுக்கு நம்ம டெலிவரி பண்ணிடுவோம்னு சொல்கிறாங்க. Similarly, an article for any member of the tour party addressed to a post town cannot be sent elsewhere except by the redirection at that post town. அதாவது அந்த போஸ்ட் டவுனுக்கு அட்ரஸ் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து நம்ம போஸ்ட் டவுனுக்கு தான் டெலிவரி பண்ணுவோம்னு சொல்கிறாங்க அந்த கூட வர பர்சன்ஸ்க்கு. ஓகேங்களா. The only use made by the post office of the list referred to above is to regard it in the absence of other orders as instructions for the redirection of the correspondence of the persons named in it received at the headquarters of the high officer concerned. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து கூட போகிற பர்சன்ஸோட லிஸ்ட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டோம். ஆனால் அப்படி கொடுங்கன்னு நம்ம சொல்லிட்டதுனால அவங்களுக்கும் நம்ம அந்த லெட்டரெல்லாம் நம்ம போய் கொடுப்போமானா கிடையாது, கொடுக்க போகிறது கிடையாது. அந்த கேர் ஆஃப்னு போட்டு வர லெட்டர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்க ஹை ஆஃபீஸர்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி கொடுக்குறோம். மீதி ஆர்டிக்கெல்லாம் வந்து போஸ்ட் டவுனுக்கு தான் போகும், அவங்களோட அட்ரஸ்க்கு தான் போகும்னு சொல்லியாச்சு. அதனால் நம்ம இப்போ மேலே சொன்னோட இதோட லிஸ்ட்டு சொன்னோம் இல்லைங்களா, அதாவது எந்தெந்த பர்சன்ஸ் வந்து அந்த ஹை ஆஃபீஸர்ஸ் கூட போவாங்கன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த லிஸ்ட்டோட ஒரே யூஸ் என்னென்னா ஃபார் த ரீடைரக்ஷன் ஆஃப் த கரஸ்பாண்டன்ஸ் ஆஃப் த பர்சன்ஸ் நேம்டு இன் இட் ரிசீவ் த ஹெட்குவார்ட்டர்ஸ் ஆஃப் த ஹை ஆஃபீஸர் கன்சர்ன்ட். அதை வந்து ரீடைரக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீடைரக்ஷன் ஆஃப் த கரஸ்பாண்டன்ஸ் ஆஃப் த பர்சன்ஸ் நேம்டு இன் இட், அவங்களோட ஆர்டிக்கலை வந்து ரீடைரக்ட் பண்ணுறதுக்கு ஹெட்குவார்ட்டர்ஸில் ரிசீவ் ஆன ஆர்டிக்கலை ரீடைரக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எதுவுமே கிடையாது. அதாவது வந்து இப்போ ஹெட்குவார்ட்டர்ஸ்க்கு
இப்போ கவர்னரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னையில் இருக்குன்னு வைங்களேன். நம்ம தமிழ்நாடு கவர்னரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னையில் இருக்குது. சென்னையிலேருந்து இப்போ கவர்னர் எங்கேயாவது டூர் போகிறாருன்னா அவர் கூட ஒரு 4-5 ஆஃபீஸர் போகிறாங்க. அவரோட கூட போகிற ஒரு ஆஃபீஸருக்கு வந்து லெட்ரு வருதுன்னு வைங்களேன். அந்த லெட்ரு வந்து ரீடைரக்ட் பண்ணணும். இப்போ வந்து அவர் கவர்னர் வந்து திருச்சியில் இருக்காருன்னா நமக்கு திருச்சியில் தான் அந்த பர்சன்ஸும் இருக்கிறாங்கன்றதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம ஒரு லிஸ்ட்டு வாங்கி வச்சிட்டோம். ஓகேங்களா? அந்த லிஸ்ட்டில் வந்து அவர் கூட யார் யார் இருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சுக்கும். அதை வச்சு அவர் இந்த இடத்துல இல்லைன்னா அங்கே நமக்கு டெலிவரி ஆகலை அப்படின்னா அவர் எங்கே இருக்காருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? அதை வச்சு அவரோட கேம்புக்கு நம்ம ரீடைரக்ட் பண்ணி கொடுக்கலாம். நம்மளால வேறு எதுவும் பண்ண மாட்டோம். ஹை ஆஃபீஸர்ஸ்க்கு கொடுக்குற ப்ரிவிலேஜ்லாம் அவங்களுக்கு நம்ம கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராஹிபிட்டட் ஆர்டிகல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்றைக்கி இந்த GDST MTSக்கான எக்ஸாம் மெட்டீரியல் ரிலீஸ் பண்ணியிருக்கோங்க. லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான், கம்மி ஸ்டாக்ஸில் தான் பிரிண்ட் பண்ணியிருந்தோம். அதான் நம்ம ஆல்ரெடி ஈவினிங் போட்ட வீடியோலேயே சொல்லிட்டோம். கிளாஸ் முடிக்க முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் சரி, கிளாஸ் ஒருவேளை லாஸ்ட் மினிட்ல முடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரையராக முன்னாடியே வந்து மெட்டீரியல் வந்துட்டு படிப்பீங்க அப்படின்றதுனால லிமிட்டட் ஸ்டாக்கில் பிரிண்ட் போட்டு இங்கே நம்ம பக்கத்தில் இங்கே லோக்கலில் இருக்கிற பீப்புளுக்கு கொடுத்துருக்குறோம். அதை தாண்டி நம்ம சேனல் மூலிமா கொஞ்சம் சேல் பண்ணலாம்னு சொல்லிட்டு தாங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். இது கம்பல்ஷன், எந்த விதமான கம்பல்ஷன் கிடையாது. வேணுன்றவங்க விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக வாங்கி படிங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 4 ப்ராஹிபிட்டட் ஆர்டிகல்ஸ். ப்ராஹிபிட்டட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட ஆர்டிகல்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம டிபார்ட்மெண்ட்டில் தடை செய்யப்பட்ட ஆர்டிகல் அதில் வந்து பார்த்திங்கன்னா Clause 209 ஜென்ரல் ப்ராஹிபிஷன்ஸ். ஓகேங்களா? anything which is sent in contravention of any enactment for the time being in force. ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் இருக்கிற எனாக்ட்மெண்ட்னா அந்த சட்டத்திட்டங்கள் அதை கான்ட்ரவீன் பண்ணுற மாதிரி, அதுக்கு கான்ட்ரவீன் பண்ணுறதுனா அந்த டைமில் இருக்கிற ஒரு ரூல்ஸை மீறுற மாதிரி ஏதாவது அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஜென்ரல் ப்ராஹிபிஷன்ஸில் கொண்டு வந்துடுறாங்க. அதை வந்து எங்கேயுமே அனுப்ப முடியாது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனி இன்டீசென்ட் ஆர் அப்ஸ்கின் பெயிண்டிங் ஃபோட்டோகிராஃப் லித்தோகிராஃப், அந்த இன்டீசென்ட்டாக இருக்கிற அப்ஸ்கின் பண்ணுற மாதிரி இருக்கிற பிரிண்டிங் எதாக இருந்தாலும், பெயிண்டிங் ஃபோட்டோகிராஃப் எதாக இருந்தாலும் அனுப்ப முடியாதுன்னு சொல்கிறாங்க. எனி லெட்டர், போஸ்ட் கார்டு, நியூஸ் பேப்பர், பேக்கெட் ஆர் பார்சல் ஹேவிங் ஆன் இட் ஆர் ஆன் த கவர் தேர் ஆஃப் எனி வேர்ட்ஸ் மார்க் டிசைன் இன்டீசென்ட் அப்ஸ்கின், இது எல்லா இடத்துலையுமே வருங்க. இன்டீசென்ட் அப்ஸ்கின், செடிஷியஸ், ஸ்குரிலஸ், த்ரெட்டனிங் ஆர் கிராஸ்லி அஃபென்சிவ் நேச்சர். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்துக்குங்க. இன்டீசென்ட்டாக இருக்கிறதுல இருந்து ஆரம்பித்து அஃபென்சிவாக இருக்கிறது முதற்கொண்டு இந்த மாதிரி கேட்டகரியில் வரதெல்லாம் ஜென்ரல் ப்ராஹிபிஷன்ஸில் வருது. எங்கேயுமே இந்தியா போஸ்ட் மூலிமா இந்த மாதிரி இருக்கிற ஆர்டிகல் நீங்கள் அனுப்ப முடியாது. எனி எக்ஸ்ப்ளோசிவ், இன்ஃப்ளேமபிள், டேஞ்சரஸ், ஃபில்த்தி, நாக்ஷியஸ் ஆர் டெலிட்டரியல் சப்ஸ்டன்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ்னா இந்த வெடிக்கிறது, எளிதில் தீப்பற்றக்கூடிய ஐட்டம், இதெல்லாம் வந்து அனுப்ப முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏ லிக்விட் இஸ் கன்சிடர்ட் இன்ஃப்ளேமபிள் விச் ஹேஸ் இட்ஸ் ஃப்ளாஷிங் பாயிண்ட் பிலோ 200 Fahrenheit. ஓகேங்களா? when tested in the manner let down in Schedule 3 of the Petroleum Rules 1973. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூலில் Schedule 3 of the Petroleum Rules 1937 படி ஏதோ ஒரு லிக்விடை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணும்போது அது வந்து 200 Fahrenheitக்கு பிலோவாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம இன்ஃப்ளேமபிளாக கன்சிடர் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கிற லிக்விடும் கூட நம்ம அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து எனி ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட் நாட் ப்ராப்பர்லி ப்ரொடெக்டட், ஏதாவது இந்த கூர்மையான பொருட்களை வந்து ப்ராப்பராக நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி, கூர்மையான பொருட்களை அனுப்பவே முடியாதுன்னு கிடையாது. எப்போ அனுப்பலாம்னா ப்ராப்பராக நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி கவர் பண்ணணும். கவர்லாம் நீங்கள் ப்ராப்பராக எங்கேயும் வெளியே ஆர்டிக்கலுக்கு வெளியே வராத மாதிரி, நம்மளோட அஃபிஷியல்ஸ்க்கு காயம் ஏற்படுத்தாத மாதிரி ப்ராப்பராக நீங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அனுப்பிக்கலாம். அதர்வைஸ் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க கஸ்டமருக்கு. ஓகேங்களா? எனி லிவிங் கிரியேச்சர்ஸ் ஆர் அதர் திங் விச் இஸ் எய்தர் நாக்ஷியஸ் ஆர் லைக்லி டு இன்ஜூர் போஸ்டல் ஆர்டிகல் இன் கோர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பை போஸ்ட் ஆர் எனி ஆஃபீஸர் ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸ். ஏதாவது லிவிங் கிரியேச்சர்ஸ் ஒரு சில லிவிங் கிரியேச்சர்ஸ் அனுப்பிக்கலான் இருக்குது. எந்த மாதிரி லிவிங் கிரியேச்சர்ஸ் அனுப்ப முடியாதுன்னா நாக்ஷியஸ், லைக்லி டு இன்ஜூர் போஸ்டல் ஆர்டிகல், நம்மளோட மீதி இருக்கிற போஸ்டல் ஆர்டிகலுக்கு இன்ஜூரி ஆகிற மாதிரி அதை அந்த ஆர்டிகல்ஸையோ அல்லது நம்ம ஆஃபீஸர்ஸ் மீன்ஸ் நம்ம அஃபிஷியல்ஸையோ காயப்படுத்துகிற மாதிரியோ அல்லது விஷத்தன்மையோடைய இந்த மாதிரி ஒரு கிரியேச்சர்ஸ்லாம் அனுப்ப முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? டிக்கெட் ப்ரொபோசல் ஆர் அட்வர்டைஸ்மெண்ட் ரிலேட்டிங் டு ஏ லாட்ரி வந்து அனுப்ப முடியாது. அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க பாருங்கள். திஸ் ப்ராஹிபிஷன் வில் நாட் அப்ளை டு த லாட்ரி ஆர்கனைஸ் ஆர் ஆத்தரைஸ் பை த கவர்மெண்ட். அந்த ஸ்டேட்டில் அனுப்புகிறாங்கன்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ணி அல்லது அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா லாட்ரி அனுப்பிக்கலாம். அதர்வைஸ் அனுப்ப முடியாது. ஓகேங்களா? நியூஸ் பேப்பர்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் which rules let down in the
present registration of Books Act as subsequently amended have not been compiled with. இந்த ப்ரெசன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் புக்ஸ் ஆக்டை நம்ம என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ இது வந்து அமெண்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஓல்டு ஆக்ட். ஓகேங்களா. இப்போ வந்து 2023 வேறு ஆக்ட் வந்துருச்சு. அந்த ஆக்டில் சொல்லியிருக்கிறதின்படி ஒரு ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆக்டில் சொல்லியிருப்பாங்க. அந்த ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் பேப்பர்னால் இப்படி தான் இருக்கணும், ஒரு பப்ளிகேஷனாக இப்படி தான் இருக்கணும், ஒரு மேகசின்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி இந்த ஆக்டில் சொல்லியிருப்பாங்க. அந்த ஆக்டில் சொல்லியிருக்கிறத ஃபாலோ பண்ணாத எந்த நியூஸ் பேப்பரும் போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா அனுப்ப முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. கோல்டு காயின் ஆர் புல்லியன் ஆர் போத் வேல்யூ ஆஃப் எக்ஸீடிங் 1 lakh. ஓகேங்களா. நம்ம வந்து நமக்கு தெரியும் 1 lakhக்குள்ளே இருந்தால் நம்ம இன்சூர் பண்ணி அனுப்பிக்கலாம். இதெல்லாம் அனுப்ப முடியாதுன்னு கிடையாது, அனுப்பிக்கலாம். ஒன்லி பை இன்சூர்டு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஐஎன்எஸ் மட்டும் அமைச்சிக்கலாம்னு சொல்லி. இதெல்லாம் வந்து ஒருவேளை அதோட வேல்யூ 1 lakh தாண்டிச்சுன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா அனுப்ப முடியாது. All classes of articles of the letter mail of which the whole or part of the address side has been marked off into several divisions intended to receive successive addresses. ஓகேங்களா. நிறைய இடத்துக்கு அட்ரஸ் பண்ணியிருந்தா அந்த மாதிரி ஆர்டிகல்ஸும் எந்த கிளாஸ் ஆஃப் ஆர்டிகலாக இருந்தாலும் அனுப்ப முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து கிளாஸ் 210 லோக்கல் ப்ராஹிபிஷன்ஸ். லோக்கல் ப்ராஹிபிஷன்ஸ்னால் ஒரு சில லிமிட்டட் ப்ராஹிபிஷன்ஸ். இந்த இடத்துல மட்டும் நீங்கள் இதை அனுப்பக்கூடாது, தமிழ்நாட்டில் மட்டும் இது அனுப்பக்கூடாது, கேரளாவில் மட்டும் இது அனுப்பக்கூடாது, அல்லது கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு நீங்கள் இதை அனுப்பக்கூடாது அப்படின்ற மாதிரி லோக்கல் ப்ராஹிபிஷன்ஸ். அந்தந்த இடத்துல என்ன எதெல்லாம் ப்ராஹிபிட் பண்ணி எதெல்லாம் தடை செஞ்சுருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ப்ராஹிபிஷன் ஆல் ஓவர் இந்தியா, அதெல்லாம் எங்கேயுமே அனுப்ப முடியாது. ஓகேங்களா. பிட்வீன் 2 places இன் இந்தியா, ஏதோ ஒரு 2 இடத்துக்கு, இந்தியாவுக்குள்ளே ஏதோ ஒரு 2 இடத்துக்கு எதாவது அனுப்ப முடியாதுன்னு பார்த்திங்கன்னா ஓபிஎம், மார்ஃபியா அண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ், கோகோ லிவ்ஸ், இந்தியா ஹெம்ப்பு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்டுறாங்க. ஏதாவது ஷார்ட்கட் வச்சு படிச்சிங்க. இந்த ஜென்ரல் ப்ராஹிபிஷனாக இருக்கட்டும், லோக்கல் ப்ராஹிபிஷனாக இருக்கட்டும், ஜென்ரல் ப்ராஹிபிஷனில் நீங்கள் எதுவும் மனப்பாடம் பண்ணுற மாதிரியே இருக்காது. சும்மா ஜஸ்ட் நீங்கள் ஒரு தடவை வாயால் சொல்கிறத கேட்டுக்கிட்டோ அல்லது படிச்சுக்கிட்டாலோ போதும். அதில் எல்லாமே நமக்கே தெரியும். நம்ம கேட்டோம்னாலே நமக்கு அந்த எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருள், நம்ம ஆஃபீஸஸ் இன்ஜுரி ஆக்குற மாதிரி கூர்மையான பொருட்களை தான் நமக்கு கேட்டாலே தெரியும். அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. இந்த 210 இருக்குங்களா லோக்கல் ப்ராஹிபிஷன், ஒரு சில கொஷின்ஸில் ஒரு சில கொஷின் பேப்பரில் மட்டும் கொஞ்சம் டீப்பாக கேட்டுறாங்க. மற்றபடி இது கேட்காமே விட்டாலும் விட்டுறாங்க. ஓகேங்களா. இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா கொடுக்க வேணாமான்னு கேட்டிங்கன்னா 1-2 பாயிண்ட்லாம் கொஞ்சம் ஏதோ 1-2 ஷார்ட்கட் வச்சு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அவ்வளோ டீட்டெயிலாக படிக்க தேவையில்லை. இதுக்கு முன்னாடி நம்ம படித்த கிளாஸஸ் அளவுக்கு டீட்டெயிலாக படிக்க தேவையில்லை. ஆனால் கொஞ்சம் ஏதாவது ஷார்ட்கட் வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. கோகோ லிவ்ஸ், இந்தியன் ஹெம்ப்பு, கேன்பி, அதாவது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கஞ்சா அந்த மாதிரி ட்ரக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸு இதெல்லாம் அனுப்ப முடியாது. கேன் பி சென்ட் பை போஸ்ட் பை எனி கெமிஸ்ட் லைசன்ஸ் டு பொசஸ் அண்ட் செல் தெம். அதாவது வந்து ஒரே நிமிஷம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா எனி கெமிஸ்ட், அந்த கெமிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அதாவது இந்த ஆய்வாளர்கள்னு சொல்லுவாங்கள்ல, அறிவியல் ஆய்வாளர்கள், அது மாதிரி இந்த கெமிஸ்ட் வந்து லைசன்ஸ் வாங்கியிருந்தாங்க. இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து வாங்கி விற்கிறதுக்கு அவங்க லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அனுப்பிக்கலாம். அடுத்து போர்ட் பிளேயர் அண்ட் நான்கௌரி. இந்த 2 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போர்ட் பிளேயர்ன்றது ஒரு இடம், நான்கௌரி இந்த 2 இடத்துக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா த ஸ்கின்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபெதர்ஸ்ன்னு நினைக்கிறேன், ஃபெதர்ஸ் ஆஃப் ஆல் பேர்ட்ஸ் அதர் தென் டொமஸ்டிக் பேர்ட்ஸ் எக்ஸப்ட் ஃபெதர்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ரிச்சஸ் அண்ட் ஸ்கின்ஸ் ஃபெதர் எக்ஸ்போர்ட்டட் போனஃபைட் ஆஸ் ஸ்பெசிமென்ஸ் இல்லஸ்ட்ரேட்டிவ் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பிளேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பறவைகளோட ஸ்கின்னு ஃபெதர்ஸ் அந்த இறகுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற டொமஸ்டிக் பேர்ட்ஸ் தவிர வேறு எதுவும் அனுப்ப முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபெதர்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ரிச், இந்த ஆஸ்ட்ரிச்சோட ஃபெதர்ஸு, ஸ்கின் ஃபெதர்ஸ் எக்ஸ்போர்ட்டட் போனஃபைட் ஆஸ் ஸ்பெசிமென் இல்லஸ்ட்ரேட்டிவ் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி. அதாவது அந்த நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அந்த ஸ்பெசிமென் இல்லஸ்ட்ரேட்டிவ்னு அது எப்படி சொல்கிறது, அந்த தடயவியல் நிபுணர்கள்லாம் பயன்படுத்துறதுக்கு அதெல்லாம் ரொம்ப நாள் பாதுகாத்து வச்சு அனுப்புவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறதும் கூட அனுப்ப முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆல் டேஞ்சரஸ் ட்ரக்ஸ் அண்ட் நார்கோட்டிக்ஸ் ஆஸ் டிஃபைன்ட் இந்த டேஞ்சரஸ் ட்ரக்ஸ் ஆக்ட் 1930. இந்த டேஞ்சரஸ் ட்ரக்ஸ் ஆக்ட் 1930 படி அவங்க டிஃபைன் பண்ணியிருக்கிற டேஞ்சரஸ் ட்ரக்ஸு அல்லது நார்கோட்டிக்ஸ். ஓகேங்களா. இந்த ட்ரக்கு எதுவுமே வந்து அனுப்ப முடியாது. பை கெமிஸ்ட், அது மாதிரி இந்த கெமிஸ்ட் ஒருத்தவங்க அனுப்புகிறாங்க அப்படின்னா அதை வந்து அனுப்பிக்கலாம். ஓகேங்களா. பஞ்சாப் அண்ட் டெல்லி வந்து பார்த்திங்கன்னா கோகோ லிவ்ஸ் அண்ட் ஹெம்ப்பு இதெல்லாம் அனுப்ப முடியாது. சும்மா இதெல்லாம் ஜஸ்ட்டு ஷார்ட்கட் வச்சு தெரிஞ்சிங்க, அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஆனால் 1-2 டைமில் 1-2 கொஷின் பேப்பரில் கொஞ்சம் டீப்பாக கேட்டுறாங்க. ஓகேங்களா. நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு டைம் கேட்டிருக்கிறாங்க இந்த ப்ராஹிபிட்டட் ஆர்டிகல்ஸில் ஏதோ ஒரு ஆக்டோட வருஷமோ அல்லது அந்த இன்ஃப்ளேமபிள் நம்ம சொன்னலைங்க அந்த ஃபேரண்ட், இது 2ல் ஏதோ ஒன்று கேட்டிருக்கிறாங்க. அது வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லிடலாம். ஓகேங்களா. பஞ்சாப் வந்து பார்த்திங்கன்னா குச் எக்ஸப்ட் அண்டர் பாஸ் சைன்டிங் இந்த கேஸ் ஆஃப் குச் இம்பார்ட்டன்ட் காஷ்மீர் ஸ்டேட்டு இதெல்லாம் அனுப்ப முடியாது. இந்த குச்சின்ற பொருள் பஞ்சாபுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு லிங்க் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். பஞ்சாபுக்கு இந்த பொருளுக்கும் ஏதோ ஒரு லிங்க் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா.
by the Conservator of Kashmir Soil Conservation and Forest Industry Circle or the Divisional Forest Officer Utilization Division Jammu and Kashmir State. ஓகேங்களா, அந்த குச்சின்ற பொருளை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸப்ட் இப்போ ஜென்ரலாக அனுப்ப முடியாது, அந்த மாதிரி இவங்கள்ட்டலாம் அந்த பாஸ் வாங்கி வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த காஷ்மீர் ஸ்டேட்டுக்குள்ளே அனுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டிரான்ஸ்மிஷன் பை மீன்ஸ் ஆஃப் லெட்டர் அண்ட் சாம்பிள் போஸ்ட் ஃப்ரம் எனி பிளேஸ் இந்த பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், தமிழ்நாடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன அனுப்ப முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னா டிஸ்ட்ரக்டிவ் இன்செக்ட். ஓகேங்களா, நோன் அஸ் த சான்ஜோஸ் பங் அண்ட் கஞ்சா எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் டிங்சர் ஆஃப் இந்தியன் எக்ஸம்ஷன் சேல். ஓகேங்களா, இந்த பங் அண்ட் கஞ்சாவை எந்த ஸ்டேட்டுக்குமே அனுப்ப முடியாது. ஓகேங்களா, அண்ட் இன் எனி அதர் ஸ்டேட் இன் இந்தியானே சொல்லிட்டாங்க. இந்த பொருள் ஞாபகம் வச்சுங்க, பங் அண்ட் கஞ்சா. இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் வச்சுட்டிங்கன்னா போதுங்க, இந்த லோக்கல் ப்ராஹிபிஷன் முடிச்சிக்கலாம். லோக்கல் ப்ராஹிபிஷன் மட்டும் கொஞ்சம் ஏதாவது ஒரு மொத்தமாகவே ஒரு 10 ஐட்டம் தான் இருக்கும். சும்மா நீங்கள் மெமரி பண்ணி அதை நம்ம சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு பொருள் சொல்லிட்டாங்க அல்லது ஒரு பறவையோட பேர் அந்த மாதிரி அது சொல்லிட்டாங்கன்னா அந்த பிளேஸ் ஞாபகம் இருக்க மாதிரி வச்சுங்க, சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிங்க. அடுத்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்செக்ட், டிஸ்ட்ரக்டிவ் இன்செக்ட், இந்த ஐஸ்வர்யா பர்ச்சேசி அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரக்டிவ் இன்செக்ட் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மகாராஷ்டிரா, கேரளா, ஒரிசாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா பஞ்சி டாப் மொசைக். ஓகேங்களா, இந்த இதை அனுப்ப முடியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த பொருள் பார்த்துங்க. ஆனால் இந்த ப்ராஹிபிட்டட் ஆர்டிகல்ஸ்லாம் மாறிடுச்சு, கேட்கறதுக்கான வாய்ப்பு குறைவு தான். நம்ம புக்கில் இருக்குன்றதுனால இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா, இந்த ஷார்ட்கட் வச்சு படிச்சுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் 201 ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்ஜூரியஸ் ஆர்டிகல்ஸ். அதாவது நம்மளை வந்து இன்ஜூரி பண்ணுற மாதிரி இருக்கிற ஆர்டிக்கலை வந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன் எனி கேஸ் in which a postmaster has good reason to suspect that the contents of any postal article are likely to injure the mails or harm the person of anyone engaged in the postal service, he is directed to detain the suspected article and to refer the case at once for the orders of the head of the circle. அதாவது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்மாஸ்டர் அந்த கன்சர்ன் போஸ்ட்மாஸ்டர் டெலிவரி பண்ணுற ஆஃபீஸோட போஸ்ட்மாஸ்டர் வந்து அவருக்கு ஒரு நல்ல ரீசன் இருந்தாலோ எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அனுப்புகிற ஆர்டிக்கிள் வந்து லைக்லி டு இன்ஜூர், நம்ம வந்து ஃபர்தராக டிரான்ஸ்மிட் பண்ணாலோ அல்லது நம்ம ஆஃபீஸில் டெலிவரிக்கு வச்சுருந்தாலோ அது வந்து நம்மளை இன்ஜூர் பண்ணும், காயமாக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சார்னா அந்த ஆர்டிக்கிளை வந்து டீடைன் பண்ணி வைக்கலாம். சஸ்பெக்ட் மட்டும்தான் பண்ணுறாரு, கன்ஃபார்ம் பண்ண கிடையாது. இந்த ஆர்டிக்கிள் நம்ம ஃபர்தராக நம்ம அனுப்பணும் அப்படின்னா அது வந்து நம்ம ஊழியர்களை காயப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அவர் சஸ்பெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா, சஸ்பெக்ட்னா சந்தேகம் அவருக்கு வந்துச்சு அப்படின்னா அவர் அதை வந்து டீடைன் பண்ணிக்கலாம். டீடைன்னா வேறு எங்கேயும் அனுப்பாமல் அவங்க ஆஃபீஸில் நிறுத்தி வச்சுக்கலாம். நிறுத்தி வச்சுட்டு ஹெட் ஆஃப் த சர்க்கிளை ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெட் ஆஃப் த சர்க்கிள்கிட்ட கேட்கணும்னு சொல்கிறாங்க. ஆர்டிகல் fastened with pins will be returned at once to the senders if the irregularity is detected at the office of posting. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் போஸ்டிங்கில் இப்போ எந்த இடத்துல வந்து கஸ்டமரை வந்து லெட்டர் புக் பண்ணுறாங்களோ அந்த இடத்துலேயே வந்து அவங்க பின் அடிச்சிருக்காங்க. ஆர்டிகல்ஸ் fastened with pins அவங்க வந்து ஸ்டேபிள் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, ஸ்டேப்லர்லாம் படித்து எடுத்துகிட்டு வராங்க. அதெல்லாம் இப்போ யூஸ்வலாக நார்மலான விஷயமாக ஆகிடுச்சு. நம்ம ரூலில் இருக்கிறத மட்டும் பற்றி பார்ப்போம். ஓகேங்களா, அந்த மாதிரி பின் அடித்து எடுத்துகிட்டு வராங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையே போஸ்டிங் ஆஃபீஸ் எங்கே போஸ்டிங் போகிறாங்களோ அந்த இடத்துலையே கண்டுபிடிச்சிட்டா அதை வந்து சென்டர்கிட்டே ரிட்டர்ன் பண்ணிடுவோம்னு சொல்கிறாங்க. இஃப் டிடெக்டட் சப்சிக்வெண்ட்லி, ஒருவேளை ஆஃபீஸ் ஆஃப் போஸ்டிங் எல்லாம் அவங்க பார்க்காம விட்டுட்டாங்க, திரும்பி அனுப்பிட்டாங்க, இன் கோர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன்லேயோ அந்த இடத்துலேருந்து வேறு ஒரு ஆஃபீஸ்க்கு தானே போகுது டெலிவரிக்கு, அந்த இடத்துல எங்கேயாவது கண்டுபிடிக்கிறாங்கன்னா தே வில் பி ரிட்டர்ன்டு த்ரூ ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ். அந்த ஆர்டிக்கல் வந்து ஆர்எல்ஓக்கு அனுப்பி ஆர்எல்ஓலேருந்து கஸ்டமருக்கு ரிட்டர்ன் அனுப்புவாங்க, சென்டருக்கு ரிட்டர்ன் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த பின்ஸ் பீயிங் ஃபஸ்ட்டு ரிமூவ்டு, அந்த பின்னை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணும். அந்த ஸ்டாப்லர் பின் அடிச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆர்எல்ஓ அனுப்பி ஆர்எல்ஓலேருந்து சென்டருக்கு அனுப்ப சொல்லுவோம். ஓகேங்களா, அடுத்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் ப்ராஹிபிட்டட் அண்ட் டியூரபிள் ஆர்டிகல்ஸ். அந்த மாதிரி தடை செய்யப்பட்ட ஆர்டிகல் என்னென்னு நம்ம முன்னே பார்த்தோம். அந்த ஆர்டிகல் ஒரு வேளை அனுப்பிட்டாங்க, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸப்ட் வேர் அதர்வைஸ் ப்ரொவைடட் எனி போஸ்ட் ஆர்டிகல் ஃபவுண்ட் டு கண்டெயின் எனி குட்ஸ் விச் ஆர் பீயிங் இம்போர்ட்டட் ஆர் டிரான்ஸ்மிட்டட் பை போஸ்ட் இன் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் எனி எனாக்ட்மெண்ட் ஃபார் த டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ் வில் பி ரிட்டர்ன் டு த சென்டர். அதாங்க நம்ம முன்னே பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கான்ட்ரவீன் பண்ணுற மாதிரி ஏதாவது எனாக்ட்மெண்ட் ஃபார் த டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ், அந்த டைமில் நடைமுறையில் இருக்கிற சட்டத்திட்டங்களை மீறுற மாதிரி ஏதோ ஒரு ஆர்டிக்கல் இருக்குது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நம்ம ரிட்டர்ன் டு சென்டர், டெலிவரி பண்ண மாட்டோம், சென்டருக்கு ரிட்டர்ன் அனுப்பிடுவோம். இஃப் ஒன்லி சஸ்பெக்டட் டு கண்டெயின் சச் குட்ஸ் அப்படின்னா ஒரு சந்தேகம் மட்டும்தான் இருக்குது, கன்ஃபார்ம் பண்ணிவிட்டால் ரிட்டர்ன் டு சென்டர் அனுப்பிடுவோம். சந்தேகம் மட்டும்தான் இருக்குதுன்னா வில் பி ஃபார்வர்டட் மார்க்டு டவுட்ஃபுல்
டு த ஆஃபீஸ் ஆஃப் டெஸ்டினேஷன். எந்த ஆஃபீஸ்க்கு டெலிவரி போதோ அந்த ஆஃபீஸ்க்கு அந்த லெட்டர் அனுப்பிடுவோம். ஆனால் அனுப்புறதுக்கு முன்னாடி டவுட்ஃபுல் அப்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணி அனுப்பிடுவோம். அந்த இடத்துல டெஸ்டினேஷனில் என்ன பண்ணுவாங்க, எங்கே டெலிவரி ஆகுதோ அங்கே என்ன பண்ணுவாங்க, அந்த ஆர்டிக்கிளை இட் வில் பி ஓப்பன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அட்ரஸியை வர சொல்லி நம்ம ஆஃபீஸில் அவங்க முன்னாடியே ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டா அது என்ன டீல் பண்ணுவோம் அப்படி பண்ணிடுவாங்க. ரிட்டர்ன் டு சென்டரில் அனுப்பிடுவாங்க. இம்போர்ட்டட் போஸ்டல் ஆர்டிக்கல் கண்டெய்னிங் காயின், புல்லியன், ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ், இது இந்த வேல்யூபிளான ஆர்டிகல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா which are liable to customs duty will not be transmitted by post unless and until the customs duty payable has been paid. customs duty அனுப்ப வேண்டியது மாதிரி இந்த வேல்யூபிளான ஆர்டிகல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டாமல் அந்த ஆர்டிகலை நம்ம ஃபர்தராக டிரான்ஸ்மிட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா. அடுத்து வந்து கிளாஸ் 203 ஆர்டிகல்ஸ் பியரிங் தேர் ஆன் எனி மேட்டர் விச் இஸ் ப்ரீஜுடிஷியல் டு த மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர். ஓகேங்களா. ப்ரீஜுடிஷியல் அதாவது நம்ம அந்த டைமில் இருக்கிற லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணும் விதமாக ப்ரீஜுடிஷியலாக ஏதாவது ஒரு ஆர்டிகல் வருது அப்படின்னா அந்த ஆர்டிகல் என்ன பண்ணுவோம்னா நோ ஆர்டிகல் வில் பி டிரான்ஸ்மிட்டட் பை போஸ்ட் விச் ஹாஸ் தேர் ஆன் த கவர் ஆஃப் எனி மேட்டர் விச் இஸ் ப்ரீஜுடிஷியல் டு த மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர். அந்த டைமில் நடைமுறையில் இருக்கிற நம்ம லா அண்ட் ஆர்டரை மீறும் விதமாக வந்து யாராவது அனுப்புகிறாங்கன்னா which is in furtherance aims of political party organization or any matter which tends to directly to cause loss or injury to any community or whatsoever. ஓகேங்களா. எந்த ஆர்டிக்கல் வந்தாலும் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம லா அண்ட் ஆர்டரை வந்து சீர்குலைக்கும் விதமாக அந்த டைமில் இருக்கிற அமைதியை ஏதாவது ஒரு குந்தகம் ஏற்படுத்தும் விதமாக ஏதோ ஒரு ஆர்டிக்கல் அனுப்புகிறாங்கன்னா will not be transmitted. no article will be transmitted in such cases. ஓகேங்களா. அடுத்து வந்து நோ ஆர்டிகல் வில் பி டிரான்ஸ்மிட்டட் பை போஸ்ட் விச் ஹஸ் தேர் ஆன் த கவர் தேர் ஆஃப் எனி பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ பர்சன் ஹூ இஸ் ப்ரோக்ளைம்டு அஃபெண்டர். ஓகேங்களா. அந்த ப்ரோக்ளைம்டு அஃபெண்டர்னா குற்றவாளின்னு சொன்னவங்க யாராவது ஃபோட்டோவை போட்டு இது ஆர்டிகல் அனுப்பினாலும் வில் நாட் பி டிரான்ஸ்மிட்டட். ஓகேங்களா. ஆர் ஹூ ஹேஸ் பின் கன்விக்டட் ஆஃப் அன் அஃபென்ஸ் பனிஷபிள் அண்டர் இந்த இந்தியன் பீனல் கோடுன்னு படி இப்போலாம் இந்தியன் பீனல் கோடு மாறிடுச்சு, பாரதிய நியாய சன்ஹிதா வந்துருச்சு. ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இந்தியன் பீனல் கோடே இப்போ நடைமுறையில் இல்லை. ஆனால் இப்போ பிஎன்சின்னு மாற்றிடுவாங்க. ஓகேங்களா. இந்த இந்தியன் பீனல் கோடு இந்திய தண்டனை சட்டத்தின்படி கன்விக்டட் அவரை வந்து குற்றவாளின்னு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அவர் ஃபோட்டோ போட்டு ஏதாவது ஆர்டிகல் இருந்தாலும் அனுப்ப மாட்டோம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஆர் ஹூ ஹாஸ் பின் டைரக்டட் டு டீடைன்ட், அதான் இது எல்லாமே டீடைன் பண்ணி வச்சு அந்த மாதிரி ஒரு ஆளோட ஃபோட்டோ போட்டிருந்தாங்க அப்படின்னாலும் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ண மாட்டோம். இஃப் எனி ஆர்டிகல் இன் கோர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பை போஸ்ட் இஸ் ஃபவுண்ட் டு கான்ட்ரவின் த ப்ரொவிஷன்ஸ் மென்ஷன்ட் இப்போ நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த ப்ரீஜுடிஷியல் அந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர்லாம் சொல்லிட்டோம். அதெல்லாம் மீறும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா யாராவது அனுப்புகிறாங்கன்னா இட் வில் பி சென்ட் டு த ஆர்எல்ஓ ஃபார் டிஸ்போசல். அதை வந்து நம்ம ரிட்டன் டு சென்டர் கூட அனுப்ப போகிறது கிடையாது. ஆர்எல்ஓக்கு அனுப்பி எதுக்கு அனுப்புகிறோம், டிஸ்போசலுக்கு. ஓகேங்களா. அவங்க டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க, ஆர்எல்ஓக்கு நம்ம அனுப்புகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் 204 ஆர்டிகல் விச் ஹேவ் எனி திங் ரிட்டன் பிரிண்டட் இம்ப்ரெஸ்ட் ஆர் அட்டாச்டு டு த அட்ரஸ் சைடு. அட்ரஸ் சைடில் இதெல்லாம் எதாவது எழுதியிருக்காங்க, அட்ரஸ் சைடில் தான் நம்ம வேறு எதுவும் எழுதக்கூடாதுன்னு சொல்கிறோம். அது மாதிரி எதாவது எழுதியிருக்காங்கன்னா நோ ஆர்டிகல் வில் பி டிரான்ஸ்மிட்டட் பை போஸ்ட் விச் ஹஸ், இதெல்லாம் ஏதாவது எழுதியிருந்தாங்க அட்ரஸ் சைடில் எதாவது எழுதியிருந்தாங்க பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணணும்னு ரூல் கிடையாதுங்க. டிரான்ஸ்மிட் பண்ண மாட்டோம்னு சொல்லி நம்ம கஸ்டமருக்கு சொல்லிட்டோம். ஓகேங்களா. அடுத்து which either on account of its being likely to be mistaken for stamps used for the payment of postage. அதாவது நம்ம பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் நினச்சிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று அவங்க வேறு ஏதாவது ஒட்டியிருந்தாலோ அல்லது எழுதியிருந்தாலோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனுப்ப மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. பை இன்கன்வீனியன்ட் ப்ராக்சிமிட்டி டு எனி சச் ஸ்டாம்ப் ஆர் பை டெண்டிங் டு ப்ரவென்ட் த ஈஸி அண்ட் குயிக் ரீடிங் ஆஃப் த அட்ரஸ். ஓகேங்களா. அந்த அட்ரஸை ஈஸியாக படிக்கிறோம் இல்லைங்களா, அந்த படிக்கிறத தடுக்கும் விதமாக ஏதாவது அவங்க பண்ணியிருக்கிறாங்க, ஏதாவது ஸ்டாம்ப்பு வேறு மாதிரி ஒட்டியிருக்கிறாங்க, எழுதுறது வேறு ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாதிரி ஆர்டிகளும் நம்ம அனுப்ப மாட்டோம், டிரான்ஸ்மிட் பண்ண மாட்டோம். இன் அதர் வே இஸ் இன் இட் செல்ஃப் த மேனர் விச் இட் இஸ் ரிட்டன் பிரிண்டட் லைக்லி இஸ் இன் த ஒப்பீனியன் ஆஃப் த டிஜி டு எம்பரஸ் த ஆஃபீஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் இன் டீலிங் வித் சச் ஆர்டிகல். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸை எம்பாரஸ் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா. ஏதாவது டிஜி டிசைட் பண்ணியிருந்தார் அப்படின்னா ஏதாவது எம்பாரஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் இது அப்படின்னு சொல்லி டிஜி டிசைட் பண்ணியிருந்தாருன்னா அந்த மாதிரி ஆர்டிக்கல் ஏதாவது அனுப்புகிறாங்கனாலும் அந்த ஆர்டிக்கல் நம்ம அனுப்ப மாட்டோம். ஓகேங்களா. நோ ஆர்டிக்கல் வில் பி டிரான்ஸ்மிட்டட் பை போஸ்ட் விச் பியர்ஸ் எனி ஸ்டாம்ப்ஸ் தட் வாஸ் அட் எனி டைம் பட் இஸ் நாட் நோ இன் த யூஸ் ஃபார் பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ். இதுக்கு முன்னாடி வந்து பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாம்ப் இருந்துச்சு,
ஒரு 2005 வருஷத்தில் 2005 வருஷத்தில் ஒரு ஸ்டாம்ப் இருந்துச்சு. அது இப்போ கரண்ட்டில் இல்லை அப்படின்னா 2025க்கு நீங்கள் அந்த போஸ்டேஜ் ஸ்டாம்ப் எடுத்துகிட்டு வந்து ஒட்டி அனுப்பலாமான்னு கேட்டால் அனுப்ப முடியாது. If any article in the course of transmission is found to contravene the provisions mentioned above, it will be returned to the sender. இந்த கிளாஸில் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, இந்த கிளாஸில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த ஸ்டாம்ப் அட்ரஸ் சைடில் எழுதுறது ஸ்டாம்ப் போடுறதெல்லாம் சொல்லியிருந்தாங்களா, அந்த மாதிரி இது ஆர்டிக்கல் அனுப்பிட்டாங்க அப்படின்னா அது இட் வில் பி ரிட்டர்ன் டு த சென்டர். ஓகேங்களா, அவ்வளோதாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் கைட் பார்ட் 1ல் இருக்கிற எல்லா கிளாஸும் பார்த்தாச்சு. இதுக்கு மேலே அந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் போயிடலாம். அதில் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த பேங்கிங்கில் கன்சல்டேட்டிவ் வீடியோ பண்ணுவோம், பிஎல்ஐயில் இருக்குது. அந்த மெயில் ப்ராடக்ட்ஸு, அந்த பிஸ்னஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் நான் ஒரு 1 or 2 டேஸில் மேக்ஸிமம் கிளாஸ் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு முடிச்சிடலாம். ஓகேங்களா, அடுத்து நம்ம மேத்ஸ் பார்த்துருவோம், ரிவிஷன் பார்க்கலாம். ஒரு டெஸ்ட் பேட்ச் மட்டும் இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி வாரம் நடத்தலான்னு கண்டக்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எழுதுங்க, சரிங்களா. மற்றபடி இந்த ஜிடிஎஸ்டி எம்டிஎஸ் எக்ஸாமுக்கான மெட்டீரியலும் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி சொன்னது தான். விருப்பம் இருக்கவங்க வாங்கி படிங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. விருப்பம் இருக்கவங்க மட்டும் வாங்கி படிங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.